மாதிரி விமன்ஸ் கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8 கிராம் வந்து கோல்டும் வரப்போகுது. ஸோ அதை என்ன மாதிரி சார் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம்? தேர்தலில் கொடுக்கக்கூடிய எல்லா வாக்குறுதிகளையும் எல்லாரும் காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அடுத்த 5 வருஷம் வரலாம், வராமல் போகலாம், அதை பற்றி நமக்கு தெரியாது. பட் 22 வயசான மேரிட் விமன் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து 2500 rupees வருது. இதை வந்து நீங்கள் அது மாதிரி பண்ணீங்க வச்சுருந்தீங்க அப்படின்னதுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து 1.25 crores. ஒரு குழந்தைக்கு வந்து ஸ்கூல் எஜுகேஷனுக்கு கூட நீங்கள் வந்து 30,000 ரூபாய்க்கு வந்து நீங்கள் எந்த விதமான ப்ரைவேட் ஸ்கூல்லையும் சேர்க்க முடியாது. இந்த 2,500 ரூபாயில் நீங்கள் என்ன பண்ண முடியும்? வணக்கம் சார். அனங்கேஷோ சார், சீஃப் மினிஸ்டர் விஜய் சொல்லியிருக்காரு, மாதம் மாதம் எலிஜிபிள் விமன்ஸ்க்கு 2500 நான் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம அந்த 2500க்கான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான் சார் சொல்ல போகிறோம். ஏன்னா வீட்டில் பெஸ்ட்டாக ஃபினான்ஸ் ஹேண்டில் பண்ணுறது யாருன்னு கேட்டால் விமன் தான். ஸோ அவங்க கையில் இப்போ 2500 வரப்போகுதுன்றப்போ இப்போ அவங்க எதுக்கு சார் ஸ்பெண்ட் பண்ணணும்? வீட்டில் இருக்க சில்ட்ரன்ஸ் எஜுகேஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதா, இல்லை ரிட்டையர்மெண்ட்காக ஸ்பெண்ட் பண்ணுறதா, இல்லை எப்படி இதை பேசிக்காக இன்வெஸ்ட் பண்ணுறது, சேவ் பண்ணுறது சார்? ஸோ இதுக்கு வந்து என்னென்னா தெர் இஸ் நோ ஒன் ஃபிக்ஸ்டு ஆன்சர்னு கிடையாது, புரியுதுங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தருடைய நீடும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும், புரியுதுங்களா? இப்போ நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னதுன்னா, இதை வந்து எப்படி வந்து எஃபெக்டிவாக ஒன்று பண்ண முடியும். அதாவது ஒரு கோல் நீங்கள் வந்து பிளான் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதுதான் வந்து என்னுடைய தாட் ப்ராசஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேரேஜ் ஆகக்கூடிய விமனுடைய ஏஜ், நான் சொல்கிறது ஆவரேஜ் ஏஜ் வந்து ஒரு 22 நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. 22 வயசில் மேரேஜ் ஆகுது அப்படின்னதுனா இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 2500 rupees வந்து பர் மந்த்து கொடுக்குறாரு. 2500 பர் மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து 30,000 ரூபா. ஸோ இந்த நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ், ஸோ நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் அவர் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டு மட்டுமே வந்து 1.5 லட்ச ரூபா. கரெக்டாக? கரெக்ட். ஸோ 1.5 லட்ச ரூபா இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, அஸ்யூமிங் ஹி இஸ் தேர் ஃபார் த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ். ஓகேங்களா? அடுத்த 5 வருஷம் வரலாம், வராமல் போகலாம், அதை பற்றி நமக்கு தெரியாது. பட் அட்லீஸ்ட் வந்து இது வந்து ஒரு 5 இயர்ஸ் அப்படிங்கிற இது எல்லாமே அசம்ஷன். 5 இயர்ஸ் நம்ம அசம்ஷன் வச்சுக்கலாம். ஸோ இப்போ 22 வயசான ஒரு மேரிட் விமன் இந்த நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து 2500 rupees வருது. இதை வந்து அவங்க வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணலாம். ஏன்னா ஷார்ட் டேர்மில் வந்து நீங்கள் வந்து ஒரு குழந்தைக்கு பண்ணுறீங்க, அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னதுன்னா அந்த நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்குள்ளே அந்த காசு கரைஞ்சி போயிடும். அதை எவ்வளோ தூரம் மீனிங்ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ இந்த என்னுடைய ஸ்ட்ராட்டஜியில் என்னென்னா 22 வயசுலேருந்து அவங்களுடைய 27 வயசு வரைக்கும் இந்த நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ் வந்து சிம்ப்ளி ஷீ இஸ் புட்டிங் 2500 இன் அ மியூச்சுவல் ஃபண்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ். அந்த ரேட் ஆஃப் 13% வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 2.12 lakhs இருக்கும், புரியுதுங்களா? ஸோ இந்த 2.12 lakhs-ஐ என்ன பண்ணணும்னா இந்த நெக்ஸ்ட்டு 33 இயர்ஸ், அதாவது 22 வயசு கல்யாணம் ஆச்சு, 27 வயசு வரையும் நம்ம அதை ரிசீவ் பண்ணுறோம். இந்த நெக்ஸ்ட்டு 33 இயர்ஸ் அதை வந்து தொடலை அப்படின்னா அட் த ரேட் ஆஃப் 13% அது வந்து 1.2 crores. ஓகே. ஸோ அந்த 1.2 crores இஸ் நத்திங் பட் மந்த்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா 50,000 ரூபா அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா, நம்ம முன்னாடியே கேட்டிங்க இல்லையா, ஃபஸ்ட்டு முன்னாடி உள்ள இன்டர்வியூவில் வந்து 100 வருஷம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அந்த 40 வருஷத்துக்கு அவங்கனால அந்த 50,000 ரூபா அண்ட் எவ்ரி இயர் வந்து ஒரு 5% வரையும் பண்ணலாம். ஸோ ஒரு சிம்பிள் 2500 rupees இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து இதுக்கு, ஏன்னா இந்த மணி வந்து நம்ம எதிர்பார்க்கல, இது வந்து நம்மளை பொறுத்தவரை ஒரு போனஸ், அதாவது இந்த விமனை பொறுத்தவரையும் ஒரு போனஸ். கரெக்டாக இல்லையா? ஸோ அந்த ஒரு போனஸை வந்து அது வந்து போனஸ் நமக்கு வந்திருக்கு, அதை பற்றி நம்ம கவலைப்படாமல் நம்மளுடைய ஏர்னிங்கில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணோன்னா இந்த ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் மட்டுமே ஒரு 1.2 crore க்ரியேட் பண்ணி அது வந்து ஒரு 50,000 ரூபாய்க்கான ஒரு பென்ஷன் திட்டமாக நம்மளால் மாற்ற முடியும். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு 2,500 ரூபாயை வச்சு ஒரு 1 கோடி வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும், அதாவது ஜென்ரேட் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இன்னொரு கேள்வி என்னென்னா சார், இப்போ 2,500 ரூபாய் வருது அப்படின்றப்பயே எல்லாரும் யோசிச்சது என்னென்னா இது வாங்கிக்கலாம், அது வாங்கிக்கலாம், அது இல்லைன்னு யோசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி யோசிக்கிறவங்க பண்ணுற மிஸ்டேக் என்ன சார்? இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஓகே இது வந்து நான் என்ன சொன்னேன், இது வந்து ஒரு ஆப்ஷன், நான் சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷனில் 1,20,00,000 இது பண்ணலாம், ஒரு பென்ஷனை வந்து க்ரியேட் பண்ணலாம். நம்ம சொல்லக்கூடிய 22 வயசான ஒரு பெண்மணி, அவர் வந்து வேலைக்கெல்லாம் போயிருக்கக்கூடாது, அது மாதிரி கண்டிஷனில் தான் கொடுப்பாங்க. ஸோ வேலைக்கு போகிற 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிற ஆளுக்கு 2,500 ரூபா கொடுக்க மாட்டார் விஜய். கரெக்டுங்களா? கரெக்ட். ஸோ அப்போ
ஒரு விமனுக்கு வந்து ஏர்னிங்கே இல்லை, அவங்க ஏதோ படிச்சிருக்காங்க படிக்கலை, அவங்களுக்கு ஏர்னிங்கே இல்லாத ஒரு விமனுக்கு வந்து ஒரு 50,000 ரூபா வரையும் ஒரு பென்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். இப்போ நீங்கள் அதை விட்டுட்டு சார் நீங்கள் வந்து யூ ஆர் டாக்கிங் அபவுட் 60 இயர்ஸு, எங்களுக்கு வந்து இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் அப்படின்னதுன்னா இந்த 2,500 ரூபாயில் நீங்கள் என்ன பண்ண முடியும்? இந்த 2,500 ரூபாயில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஸ்கூல் எஜுகேஷனுக்கு கூட நீங்கள் வந்து 30,000 ரூபாய்க்கு வந்து நீங்கள் எந்த விதமான ப்ரைவேட் ஸ்கூல்லையும் சேர்க்க முடியாது. இந்த 2,500ங்கிறது ஜஸ்ட் லைக் தட் எங்கேயாவது அது கரைஞ்சி போயிடும். ஸோ பெஸ்ட்டு திங் வந்து அது நம்மளுடைய மணி கிடையாது, புரியுதுங்களா? இதுக்கு வந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கா, நீங்கள் ஏதாவது கஷ்டப்பட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். மேபி நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கலாம், அல்லது விஜய்க்கு ஓட்டு போடாமல் இருந்திருக்கலாம். ஓட்டு போட்டிருந்தாலும் போடாட்டியும் கூட இந்த 2,500 ரூபா வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து எந்த விதமான ஆக்டிவிட்டியுமே பண்ணாமல் நமக்கு ஒரு பைசா வருது அப்படின்னு சொன்னதாக இருந்தால் அதை வந்து ஷார்ட் டேர்மில் நீங்கள் வந்து செலவு பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், அந்த 5 வருஷத்தில் அது கரைஞ்சே போயிடும். ஸோ அதை வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக நம்ம க்ரியேட் பண்ணணும்னா திஸ் வில் பி த பெட்டர் ஆப்ஷன். ஓகே சார், அப்புறம் இன்னொன்று ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் இப்போ எனக்கு தோணுச்சு, இந்த இப்போ 2,500 ரூபா வரப்போகுது அப்படின்றப்போ இன்னொரு சைடு பார்த்தோன்னா அதே மாதிரி விமன்ஸ் கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8 கிராம் வந்து கோல்டும் வரப்போகுது. ஸோ அதை என்ன மாதிரி சார் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம்? இல்லை, பட்டு இப்போ வந்து பார்த்தோன்னா தேர்தலில் கொடுக்கக்கூடிய எல்லா வாக்குறுதிகளையும் எல்லாரும் காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, புரியுதுங்களா? இப்போ 2,500ங்கிறது வந்து டு சம் எக்ஸ்டென்ட் வந்து நம்ம பண்ணலாம். நீங்கள் வந்து 8 கிராம் தங்கம் கல்யாணத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் இல்லை சார், ஒரு சில நடுநிலையான பெண்களுக்கு அதான். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இன்றைக்கி வந்து 8 கிராம் தங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தங்கம் வந்து ஆவரேஜாக கிராம் வந்து ஒரு 15,000 ரூபா வருது, புரியுதுங்களா? ஸோ 8 கிராம் அப்படின்னு சொன்னதுன்னா 1,20,000 ரூபா. ஸோ 1,20,000 ரூபா வந்து எத்தனை பேருக்கு அது கொடுக்க முடியும்? அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னை பொறுத்தவரை. சப்போஸ் நீங்கள் வந்து அந்த 1,20,000 ரூபா அவர் கொடுக்குறதா நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னதா இருந்ததுன்னா, கொடுக்குறதா வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணேன் அதையுமே, புரியுதுங்களா? சரி, நான் எதுவுமே வந்து என்னென்னா நம்ம உழைக்காமல் வரக்கூடிய காசு என்னுடைய காசு இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பக்குவம் வேணும். ஸோ அதே மாதிரி இப்போ 1,20,000 தூக்கி நீங்கள் இங்கே அப்படியே அங்கே வந்து 2,500 போட்டு எஸ்ஐபி போட்டிருக்காரு இல்லையா? இப்போ இந்த 1,20,000 வந்து ஒன் டைமாக அந்த நகையை வந்து ஒன் டைமாக நீங்கள் ஒன்றா வந்து என்ன பண்ணலான்னா, ஓகே சார் நான் வந்து கோல்டு மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னதுன்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து தங்கமாகவே வச்சுட்டு அடுத்த நம்மளுடைய குழந்தைக்கு வந்து கொடுக்கலாம், அது ஒரு ஆப்ஷன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த தங்கத்தை விற்றா நமக்கு வந்து 1,20,000 கிடைக்கிது. அதை மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுட்டு எகெயின் நம்ம வந்து 22 வயசு கல்யாணங்கிற அந்த விமனுக்கு ஏஜ் வந்து 22ன்னு எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு 38 இயர்ஸ் நீங்கள் அது மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னதுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து 1.25 crores. ஓகே, இந்த வெறும் 1,20,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 38 வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட 100 டைம்ஸ் வந்து ஆகிடுது. ஸோ தட் ஆல்சோ கேன் பி கன்வெர்டட் ஆஸ் அ ரிட்டையர்மெண்ட். சப்போஸ் இப்போ ஒருத்தருக்கு வந்து ரெண்டுமே கிடச்சிருக்குன்னு வச்சுங்களேன், 2,500 கிடைக்கிது, கல்யாணம் ஆனோன்னு அது கொடுத்துருக்காரு அப்படின்னதுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒன்று வந்து அதாவது எஸ்ஐபி போட்டுட்ருக்கீங்க இல்லையா, அதை வந்து பென்ஷனுக்கு வச்சுட்டு இந்த மணி இருக்கு இல்லையா, இந்த மணியை நான் சொன்னேன் 38 வருஷம் வச்சுக்கணும்னு சொன்னேன். 38 வருஷம் வச்சுக்காமல் இன்னொரு 28 வருஷம் வச்சுருந்தீங்க அப்படின்னதுன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 25 லட்ச ரூபா கிட்ட வரும். அது வந்து இவங்களுடைய குழந்தைக்கு வந்து கல்யாணத்துக்கே வச்சுக்கலாம். இந்த பவுனை வந்து இன்றைக்கி விஜய் கொடுக்கக்கூடிய 8 கிராம் பவுனை நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த 8 கிராம் பவுன் வந்து நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 லட்ச ரூபாய்க்கான உங்கள் குழந்தையுடைய திருமணத்துக்கு இந்த மணியை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க உழைக்காமல் வர காசு, அதாவது போனஸ் காசு வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டா பெட்டர். பட் போனஸ்ன்னு மைண்டில் வர்றப்ப என்ன வருதுன்னா, நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இது வரைக்கும் நம்மகிட்ட இல்லையோ அதெல்லாம் வாங்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு சர்ப்ளஸ் வருது அப்படின்னு தான் எல்லாருமே பண்ணுறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுதாங்க, இது வந்து என்னென்னா, இது வந்து இட் இஸ் அ மைண்ட் செட். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, போனஸ் அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷனில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, அப்போ வந்து உங்களுக்கு தீபாவளிக்கு போனஸ் கொடுக்குறாங்க அல்லது வேறு ஏதாவது ஒரு இயர்லி போனஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா என்னென்னா, போனஸ் இஸ் நத்திங் பட் டிஃபர்ட் பேமெண்ட் அப்படிம்பாங்க. அதாவது சேலரிங்கிறது மாதம் ஒரு கம்பெனியோடைய ஓனர் கொடுக்கக்கூடிய மணி வந்து மாதம் கொடுக்குறாங்க. நீங்கள் 30 நாள் 31 நாள் வேலை பார்க்குறீங்க, அதுக்கு வந்து உங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்றாங்க. இது வந்து மந்த் ஆன் மந்த் நடக்குது. பட் அட் த சேம் டைம் கம்பெனி என்ன ஃபீல் பண்ணுதுன்னா,
இது ஓகே. பட் வந்து இந்த இண்டிவிஜுவலுக்கு வந்து இயர்லி ஒரு ஃபெஸ்டிவல் வருது. ஒரு தீபாவளிங்கிற ஃபெஸ்டிவலில் வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுக்கணும், அதுக்கப்புறமா பட்டாசு வாங்கணும், ஸ்வீட்ஸ் இது பண்ணணும். இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மணி தேவைப்படுது. அன்னைக்கு வந்து வெறும் இந்த சேலரி மட்டுமே நிறைய பேர்னால அதை வந்து சேர்த்து வைக்கிற பழக்கம்லாம் கிடையாது. அதனால அந்த மணியை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு அக்கேஷனில் நம்ம கொடுத்தோன்னா அது அவங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய தாட் ப்ராசஸ். அவங்க கொடுக்கக்கூடிய தாட் ப்ராசஸ். பட் அதை நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணணும். அவங்க சொன்னபடி தான் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னதுன்னா, அந்த மணி வந்து அதை வந்து நம்ம ஏதாவது சம்பளமாக வாங்குகிற ஒரு 20,000 அப்படியே பார்த்து அவ்வளவு இதுவாக செலவு பண்ணக்கூடிய நம்ம, அதே இது வந்து போனஸ் அப்படிங்கும்போது அதை வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து அதாவது ஃப்ரீயாக வர்றதுன்னு நினச்சிக்கிறாங்க. எகெயின் வந்து ஃப்ரீயே கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, எந்த ஒரு மணியுமே அது வந்து அந்த மணிக்கான வேல்யூ இருக்குது. புரியுதுங்களா? ஸோ போனஸை பொறுத்தவரையும் என்னென்னா, நீங்கள் சொல்கிறது 100% கரெக்டு. நிறைய பேர் அதை வந்து நார்மல் சேலரி மாதிரி ட்ரீட் பண்ணுறதில்ல. என்னை பொறுத்தவரையும் மணி இஸ் மணி. ஒரு பணம் வந்து செலவு பண்ணுறது இருந்ததுன்னா, அது உங்கள் மணியாக இருந்தாலும் சரி, என்னுடைய மணியாக இருந்தாலும், அந்த மணி வந்து ஒர்த்தா அப்படின்னு பார்த்து தான் நம்ம செலவு பண்ணணும். இந்த இடத்துல என்னென்னா, போனஸில் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. சேம் திங் வந்து அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் கொடுக்கறது வந்து போனஸ். அவர் கொடுக்கக்கூடிய போனஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நமக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு காசு இல்லை. லக்கிலி அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னதுன்னா, அதை வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக முதலீடு பண்ணோன்னா இவ்வளோ பெரிய வெல்த் கிரியேட் பண்ணணும். சார், கடைசி கொஸ்டின் என்னன்னா, இப்போ 2,500 ரூபாய்க்கு நீங்கள் கரெக்டாக ஒரு வழி சொன்னீங்க. இப்படி நீங்கள் பண்ணால் ரிட்டையர்மெண்ட்டை நீங்கள் பார்த்துக்கலான்னு. இன்னொரு விஷயம்னா, நீங்கள் ஸ்டெப் அப்னு அடிக்கடி ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பீங்க சார். எவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்டெப் அப் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். ஒருத்தவங்க 2,500 ரூபா போகிறாங்க சார், 5 வருஷம் வருது, போட ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்ப அவங்க அடுத்த வருஷம் நான் கண்டினியூ பண்ணலான்ட்டு இருக்கேன், ஓகே நான் ரிசல்ட் பார்த்துட்டேன், நான் கண்டினியூ பண்ணலான்ட்டு இருக்கேன்னு பண்ண ஆரம்பிச்சு ஸ்டெப் அப் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இன்னும் எவ்வளோ சீக்கிரமாக சார் அவங்க கார்பஸ் அவங்க அச்சீவ் பண்ண முடியும்? இல்லை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோன்னா, இந்த 2,500 வந்து விச் இஸ் அ ஃப்ரீ மணி அண்ட் வந்து ஒரு 5 வருஷம் தான் வரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு எலெக்ஷனில் அவர் வருவாரா மாட்டாரான்னு தெரியாது. வந்தாலும் இதே 2,500 கொடுப்பாரா, இல்லை மேபி இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட்னு 3,000 கொடுப்பாரா, அதெல்லாம் நமக்கு இதெல்லாம் வந்து எனிபடிஸ் கெஸ். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இது பண்ண முடியாது. புரியுதுங்களா? அதனால் அதை விட்டுடலாம் டைம் பீயிங். அது வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து என்னென்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி ஓகே 2,500ங்கிறது அவர் கொடுத்தாரு, அவர் கொடுத்தது ஓகே. என்னால் வந்து இனிமேல் வந்து அதாவது எனக்கு 22 வயசுலேருந்து அவர் வந்து 27 வயசு வரைக்கும் கொடுத்தாச்சு. அந்த மணி இருக்குது. ஆனால் என்னால் இந்த ஒரு 5 வருஷம் நான் அதோடைய மியூச்சுவல் ஃபண்டுடைய ரிட்டர்ன் நான் பார்த்துட்டேன். என்னால் வந்து ஒரு 1,000 ரூபா வந்து சேவ் பண்ண முடியும். 1,000 ரூபா தான். அவர்னா 2,000 1,000 ரூபா சேவ் பண்ண முடியும். அதை தவிர ஒரு 250 ருபீஸ் சேவ் பண்ண முடியும். அப்படின்னா இந்த நெக்ஸ்ட் 30 இயர்ஸில் ஸ்டில் யூ வில் கிரியேட் another 1 crore rupees. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ஓகே, நன்றி.